Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னை உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதாக நீலம் பண்பாட்டு மையம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் அரங்கு எண் 17 மாட்டிறைச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை போன்ற நகரத்தில் பசிக்காக சாப்பிட்றத விட ருசிக்காக சாப்பிட்றவங்க அதிகம். அதுவும் வீக்கெண்ட் ஆகிட்டா சின்ன சின்ன கடைகளில் கூட மக்கள் கூட்டம் அலைமோதுற நிலையில மிகப்பெரிய உணவு திருவிழா அப்படின்னு அறிவிக்கும் போது எந்த அளவிற்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத சென்னை மெரினா கடற்கரையில் நம்மளால பார்க்க முடிகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக 60க்கும் மேற்பட்ட குழுக்கள் மூலமாக 150க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து 35 அரங்கங்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர் பேர்லையும் ஒவ்வொரு தீம் ஃபுட்டெல்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், மதுரை அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான உணவுகள் வந்து இங்கு விற்பனைக்கு இருக்கக்கூடிய நிலையில இன்று ஒரு விஷயம் பேசுபொருளாக்கப்பட்டது. உணவு அப்படிங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால மாட்டிறைச்சி இந்த உணவு திருவிழால விற்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு புகார் நீலம் பண்பாட்டு மையம்னால எழுப்பப்பட்டது. இந்நிலையில ஸ்டால் நம்பர் 17 இருக்கக்கூடிய அந்த கரூர் ஸ்டாலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கு மாட்டுக்கறி விற்கப்படுகிறது. மாட்டுக்கறி தொடர்பான, மாட்டு இறைச்சி தொடர்பான சுக்கா மற்றும் மாட்டு இறைச்சி கிரேவி போன்றவை இங்கு விற்கப்படுகிறது. மேலும் மட்டன், சிக்கன் போன்றவையும் இங்கு விற்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பீஃப் சுக்கா வாங்கியிருக்கோம். அதுதான் இப்போ கடைசி நேரத்தில் வந்தனால அது மட்டும் தான் இருக்கனால நாங்கள் அதுதான் வாங்கியிருக்கோம். இப்போ போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். நாங்கள் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப அந்த கோகோனட் ஸ்மெல் நல்லா வருது. இந்த ஒரு கரூர் மேபி அந்த கோகோனட் அவங்க ஊர் ஸ்பெஷலாக இருக்கலாம், எனக்கு தெரியல. நாங்கள் சென்னை இருக்கனால இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கரூர் பற்றி. ஒரு நாள் வந்து மட்டன், ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் பீஃபு, டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் தான். அப்படின்னு யாரும் சொல்லலை. நாங்களாக தான் யோசனை பண்ணி ஐடியா பண்ணி நாங்களே தான் அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், வைக்கலாமா, அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டு தான் நாங்கள் வச்சோம். சரி, நீங்கள் விரும்பினீங்கன்னா செய்யுங்க, மக்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம்ட்டாங்க. நேற்று முன்தினம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னால தொடங்கி வைக்கப்பட்ட இந்த உணவு திருவிழாவை பொறுத்தவரையும் நேற்று இந்த கடையில பர்டிகுலரா வந்து மாட்டிறைச்சி விற்கப்படாத நிலையில நேற்று இரவு இந்த கடை உரிமையாளர்கள் வந்து அவர்களுடைய மாட்டிறைச்சி விற்கலாமா அப்படிங்கிற அனுமதியை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார்கள். உங்களால் விற்க முடியும், உங்களால் செய்ய முடியும், தரமாக கொடுக்க முடியும் என்றால் விற்பனை செய்யுங்கள் என கூறியதன் விளைவாக இன்றிலிருந்து இன்று மதியம் 12:30 மணியிலிருந்து இந்த 17ஆம் நம்பர் ஸ்டால்ல வந்து மாட்டிறைச்சியும் விற்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இறுதிக்கட்ட விற்பனை நடைபெறுகிறது. 24ஆம் தேதி வரை, கிறிஸ்துமஸுக்கு முந்தின தினம் வரை மெரினா கடற்கரை விவேகானந்தர் மண்டபத்திற்கு எதிரே இந்த உணவு திருவிழா நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்பானுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.